இப்போ ஆண்டாள் தான் அத்தியாபிகா. ஆனால் இங்கே நிறையா மாணவர்கள்லாம் இல்லை, ஒருத்தர் தான் உட்காந்துருக்கார் கண்ணன். ஆண்டாள் தான் வாத்தியாஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டார். கேட்டுக்கிறதுக்கு வித்தியார்த்தி வேணுமேன்னா கண்ணன் இருந்து விட்டார். சோச்சிஷ்டாயாம் சரஜி நிகழிதம் யா பலாத்கிருத்திய புங்கே. எதை ஆண்டாள் சொல்லி கொடுத்தாள்? 30 பாசுரங்களை. ஒரு பாசுரமா ஆண்டாள் பாடுறா. கண்ணன் கைகூப்பின்னு கேட்டுன்னு இருக்கணும். அவர் தான் சிஷ்யன். இப்போ பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சத சிரசித்தம் அத்தியாபயந்தி ஸ்வ உச்சிஷ்டாயாம். உச்சிஷ்டம்னா நம் வாய் மிச்சல். உச்சிஷ்டத்தை உண்றதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே. ஒரு பிரசாதம் கொடுக்குறாள்னா அது உச்சிஷ்டத்தை உண்ணுதல். ஸ்வச்சிஷ்டாயாம், தன்னுடைய வாய் வார்த்தை மிச்சமாக வார்த்தைகள் பிறந்தன. சிரஜி நிகழித்தம், அதையே மாலையாக தொடுத்தாள் திருப்பாவைங்கிற மாலை. சிரஜி நிகழித்தம் யா பலாத்கிருத்திய புங்கே. தன் வாய் வார்த்தையை கிடுகிடுகிடுன்னு வெளியில 30 பாசுரமா எடுத்து மாலையா கட்டி அந்த மாலையால கண்ணனை இழுத்து கட்டி வச்சுட்டாலும். இப்ப நீ எப்படி என்ன நரகத்துக்கு அனுப்புறேன்னு பார்ப்போம். இப்ப நீ எப்படி என்ன பூமண்டலத்திலே சம்சாரத்தில் அழுத்துறேன்னு பார்ப்போம். உன்னை ஒன்றும் பண்ண விட மாட்டேன். மோட்சம் கொடுத்தியானா, கைங்கரியம் கொண்டியானா அவுத்து விடுறேன். பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சத சிரசித்தம் அத்தியாபயந்தி சுவச்சிஷ்டாயாம் சரஜினிகளித்தம் யா பலாத்கிருத்திய புங்கே. யாருத்தி கண்ணனை பலாத்காரம் பண்ணி அனுபவித்தாளோ அவரா வந்துடலே, உட்கார்னு சொல்லி உட்காந்து வச்சுட்டா. யார் பலாத்கிருத்திய புங்கே கோதா. அப்படிப்பட்ட கோதை கோதநாச்சியாரை தஸ்ஸை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயா. மறுபடியும் வணங்குகிறோம். நமஹா 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 என்று சொல்லி போற்றுகிறோம். ஏனெனில் அந்த மாலையால கட்டப்பட்ட கண்ணன் எனக்கும் கட்டுப்பட்டு அருள் புரியணும் இல்லையோ, அதற்காகத்தான். எங்கிட்ட அந்த மாலை இல்லையே,